எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பிரம்மா குமாரிகள் சமூக சேவை செய்வதில்லையே. ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பிராக்டிசிங் ராஜயோகி. அவங்க வந்து வேற சத்சங்கில் இருக்கவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ராஜயோகம் கத்துக்கங்க அப்படின்னு. அப்ப அவங்க கொடுக்குற பதில் என்னன்னா, ஆமா, பிரம்மகுமாரிகள் வந்து நல்ல ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாங்க, மெடிடேஷன்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து பிடிக்கவே இல்லை. அவங்க வந்து இந்த சமூக சேவையெல்லாம் செய்யறது இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இஸ்கான்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஸ்கான் வந்து மதிய உணவு ஃப்ரீயாக தராங்க மக்களுக்கு. எங்கெல்லாம் முடியுதோ பெரிய லெவலில் பண்ணுறாங்க. எனக்கே வந்து என் பர்த்டே ஆகும்போது அவங்ககிட்ட இருந்து ஒரு இது வரும், ஒரு ரெக்வஸ்ட் வரும், நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க, டொனேஷன் கொடுங்க கேட்டு வரும். அது மாதிரி அவங்க கோஷாலா, அதாவது பசுக்களை மெயின்டைன் பண்ண வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நடத்துகிறாங்க. ஆயிரக்கணக்கான பசுக்களை வளர்க்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்கூலு காலேஜ் அப்படி நிறைய இது பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பிரம்மா குமாரிகளும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 140 கண்ட்ரியில் இருக்கோம். பண்ணால் ஒரு இம்பேக்ட் இருக்கும் சொசைட்டியில். இது ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க? வெறும் மெடிடேஷன் 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 இதை தவிர வேறு எந்த ஏரியாலும் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது இல்லையே, இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ இந்த ஆத்மாவுக்கு திரும்ப பதில் சொல்ல தெரியல, இல்லை பாயிண்ட்ஸ் இல்லை, இல்லை ஒரு டவுட் இருக்கு. அதனால நம்மக்கிட்ட ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, இதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். அதாவது இஸ்கான்லாம் பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இதே மாதிரி நிறைய ஸ்தாபனம், ஃபார் எக்ஸாம்பிள் விவேகானந்தருடைய இது இருக்கிற விவேகானந்த கேந்திரா, அவங்க ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க, காலேஜஸ் நடத்துகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பிரம்மா குமாரிகள் இதில் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. பிரம்மா குமாரி பண்ணவே இல்லையானா அப்படியும் கிடையாது. ஒரு சின்ன லெவலில் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எங்கள் பாடி சென்டரில் வந்து ஒரு சகோதரி வந்து ஒரு டாக்டர். அது சாதாரண டாக்டரில் எம்டி எல்லாம் படித்த டாக்டர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீயாக நம்ம சென்டரில் இருக்க ஆத்மாக்களுக்கு வியாழக்கிழமை போல் போகு முடிஞ்சு ஒரு 1 hour வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. அவங்கவுங்க சென்டரில் யாராக இருந்தாங்கன்னா சென்டர் ரிலேட்டடாக ஆத்மாக்களுக்கு வந்து இந்த ஹெல்ப்பு பண்ணிடுறாங்க. ஓகேவா? சின்ன வயசுலேயே பாபா குழந்தையானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து ஒரு 10 வயசுலேயே வந்துட்டான்னு வச்சுக்கோ, ராஜயோகியா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் ஈவினிங் கிளாஸ்க்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து கொஞ்ச நேரம் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி முடிச்சு அங்கேயே உட்காந்து டியூஷன் மாதிரி உட்காந்து படிச்சிருவான். தனியாக ஒரு ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அங்கே வந்து போகிறவங்க வந்து இந்த தம்பிக்கு அவங்களுக்கு மேக்ஸ் தெரியும்னா சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபிசிக்ஸ். இதுவும் நிறைய சென்டரில் நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பெரிய சேவை லிஸ்ட்டில் சேர்த்துக்க முடியுமான்னு சேர்த்துக்க முடியாது. அதனால தான் வெளி உலகத்துக்கு தெரியல. இப்போ பிரம்மகுமாரீஸ்வரோட மதுபன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குது, பெரிய லெவல் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து மருந்தே இல்லாமல் வெறும் மெடிடேஷனில் ஹார்ட் அட்டாக்கு இல்லையா, இதெல்லாம் இதை நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து ஓல்டேஜ் ஹோம், அது வந்து நம்ம பிரம்மகுமாரிகளில் பேச்சுலராக வாழ்கிறாங்க இல்லையா, திருமணமே பண்ணிக்காம வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு 60 வயசு மேலே தன்னை பார்த்துக்க ஆள் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது வந்து பர்ட்ரைனிங் டு திஸ் ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும் தான், ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான். பொதுமக்கள் சைடுக்கு போகிற அளவுக்கு பண்ணலை. இப்போ கேள்வி என்னென்னா, ஏன் பண்ணல? ஏன் அந்த ஆங்கிள் சிந்திக்கவே இல்லை? பாருங்களேன், நம்ம ராஜயோகத்தினுடைய கான்செப்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் வெளி உலகத்துக்கு. இது பண்ணவே கூடாதுன்னு இல்லை, நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நம்ம பாருங்களேன், இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சங்கமன்றது 100 வருஷம்னு சொல்கிறோம். 1936 to 2036 நம்ம வீடியோ போடும்போது 2026 இருக்கும். இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து 63 ஜென்மம் குப்பை வச்சுருக்கோம், அதாவது பாவம் பண்ணியிருக்கோம் துவாபர கலியுக காலங்களில். இதை அழிக்க வேண்டியிருக்கு. இதுக்கே நமக்கு டைம் தேவைப்படுது. நம்ம அன்பனா பவதானி ஆத்மா வேணும் உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பா நினைவு செய்து அதை எரிக்கணும். சரியா? ஸோ நம்ம சேவையே பண்ணலையானா உலகத்திலேயே பெரிய சேவை நம்ம தான் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ இருக்கிறது உச்சக்கட்ட கலிகாலம். இந்த கலிகாலத்தை அழிச்சு இந்த பூமியில சொர்க்கத்தை ஸ்தாபனம் பண்றது இறைவன் தான். அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காட்னு சொல்லுது. அவருக்கு ரைட் ஹேண்டா இருந்து நம்ம பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சேவை. நம்ம சேவை எல்லாம் குப்தமானது. இன்னைக்கு பூமியில 800 கோடி பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 800 கோடி பேருக்கு சுகம், சாந்தி, செல்வம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் போகணும்னு சொல்லிட்டு தினசரி இறைவனை கனெக்ட் பண்ணி சக்தி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் உலகத்துக்கே. யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் நடத்துறாங்க, காலேஜ் நடத்துறாங்க, இந்த மாதிரிலாம் இவங்களுக்கும் சேர்த்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பரமாத்மாவோட சேவைக்கு நம்ம ரைட் ஹேண்டா இருக்கோம்.
ஏன் நம்ம வந்து என்ன சொல்றது, அது குப்தமா இருக்கிறதுனால தான் நம்மளோட சேவை குப்தம்னா யாருக்குமே தெரியாது, வெளி உலகத்துக்கே தெரியாது. அதனாலதான் இது ஹைலைட்டே ஆகல. இப்போ ஒரு சேவை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சேவைக்கேத்த புண்ணியம் ஒண்ணு கிடைக்கும்ல. பரமாத்மா அதை கிளியரா சொல்றாரு. யார் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி ஃப்ரீயா மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு என்ன கிடைக்கும்னு பரமாத்மா சொல்றாருன்னா, அடுத்த ஒரு பிறவி எடுத்தாருன்னா அவர் வந்து நீண்ட ஆயுளோட வாழ்வாரு, பெரிய நோய் நொடி இல்லாம வாழ்ந்துருவாரு. இதுதான் அவர் இங்க பண்ணதுக்கான பலன் சொல்றாரு. யார் ஒருத்தர் இங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கட்டி நிறைய மாணவர்களுக்கு ஃப்ரீயா படிப்பு சொல்லி தராருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு என்ன கிடைக்கும்னா அடுத்த ஒரு பிறவில இவர் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கியே படிச்சு போயிடுவார். இது நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ என் பசங்களை வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷனால எல்கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யாரோ கொடுத்தாங்க. அப்படிதான் அந்த குழந்தைங்க படிச்சாங்க. என் குழந்தைங்க போய் ஒருத்தர்கிட்ட போய் என்ன எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, நீங்க கொடுங்கன்னு அவங்க கேட்டதே கிடையாது. அவங்க சார்பாக நான் முயற்சி எடுத்து கேட்ட ட்ரை பண்றேன். எனக்கு கிடைக்காத போது யூடியூப்ல சொல்லும் போது கேட்கறவங்க அவங்க மனம் வந்து கொடுத்து அப்படின்னு என்ன இவங்க போன பிரிவில் அப்படி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ கரெக்டாக படிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்புறம் படிக்கிறது நல்ல காலேஜில் படிக்கிறாங்க, எல்லாமே நல்ல ஸ்கூலில் படித்தாங்க, எல்லாமே கரெக்டாக கிடைக்கிறதுக்கு காரணம்னா அவங்க போன பிரிவில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து படிப்பு வந்து தங்கு தடை இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், எந்த ஒரு சேவை பண்ணாலும் உனக்கு உடனடி பலன் கிடைச்சது அந்த பிரிவியில இல்லாட்டி அடுத்த பிரிவியிலோட அது முடிஞ்சிடும். யாரு தானம் தர்மம் வாரி வாரி வழங்குறாங்களோ அடுத்த ஒரு பிறவியில பெரிய பணக்கார வீட்டுல பிறப்பாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார். ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி சேவைக்கு, லௌகீக சேவைக்கு இதுதான் பலன்னு பரமாத்மா வானிலை கிளியரா சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம பண்ற சேவை இருக்குல்ல, கலியுகத்தை முடிச்சு சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ற முயற்சிக்கு நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா, 2500 வருஷத்துக்கு சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் பிறப்பு. அப்ப எது பெரிய சேவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மக்கள் வந்து உச்சக்கட்ட துக்கத்துல இருக்காங்க, நீங்க அவங்கள அன்பா 10 நிமிஷம் பேசுங்க, அவங்களுக்கு இறைவனை கனெக்ட் பண்ணி அவங்க ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுங்க. இதை விட பெரிய சேவை எதுவுமே கிடையாது. ஆனா வெளி உலக மக்களுக்கு வந்து இந்த ஆடம்பரம் தேவைப்படுது. எப்படி ஸ்கூல் நடத்தியிருக்கணும், காலேஜ் நடத்தியிருக்கணும், அன்னதானம் முகாம் மாதிரி நடத்தியிருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும், இதான் பண்றாங்கப்பா, இது நடக்குது, அந்த ஆக்டிவிட்டி இந்த வெளி உலக மக்களுக்கு தெரியுது என்ன, ஒரு சென்டர் நடத்துறாங்க, ஒரு கீதா பாடசாலை நடத்துறாங்க, இதான் பிரம்மகுமாரிஸ் நடத்துறாங்கன்னு அப்படின்னு தெரியுது. ஆனா நம்ம இறைவனுக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறோம்னு யாருக்கு தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும், நாலேஜ் ஃபாலோ பண்றவங்க தான் தெரியும். ஸோ அதனால நீங்க வருத்தலாம் படாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு நிறைய பைசா இருக்குன்னா ஸ்கூல் கட்ட முடியும், காலேஜ் கட்ட முடியும்னா, எனக்கு நல்லா தெரியும், ஒரு சகோதரி வந்து ஜெர்மனியில் இருக்காங்க, என் குழந்தைக்கும் சில வருடங்கள் அவங்க ஃபீஸ்லாம் கட்டியிருந்தாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில் நிறைய ஏக்கர் கணக்கான இடம் வாங்கி ஸ்கூல் கட்டி, இத்தனைக்கும் பிகே தான், அதுவும் பண்ணுறாங்க ஒரு சைடு. கேட்டால் எனக்கு குழந்தைங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இது கேட்கும்போது நான் சொன்னேன், இது கவலையப்படாதீங்க, பாபா சேவைக்கு வந்தால் அவங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா, சென்டரில் பாபா சேவையில் கொடுத்தா உங்களுக்கு பல பிறவுகளுக்கு கிடைக்கும், இங்கே கொடுத்தீங்க இந்த பிறகு விட முடியும். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சந்தோஷம் தர எல்லா நல்ல விஷயம் பண்ணுங்க. இப்போ ஸ்கூல் நடத்துறீங்க, அந்த குழந்தைங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, ஓகே, அது படிக்கட்டும், அதுக்கு பண்ணிட்டு போங்க. அது பண்ண வேணான்னு எங்கேயுமே நம்ம சொல்லலை, பண்ணுங்க. பரமாத்மா தான் சொல்லுவோம், உங்களுக்கு கோடி கணக்காக பணம் இருக்குது, 36 முடிய போகுது, என்ன பண்ணுவீங்க, பேங்க் பேலன்ஸ் இங்கே வச்சுட்டு போகிறீங்களா? அது நல்ல விஷயத்துக்கு பண்ணிட்டு போங்கன்ற. சென்டருக்கு கொடுக்குற வரைக்கும் கொடுங்க, உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுங்களா, கட்டுங்க. ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுமா, ஹாஸ்பிட்டல் கட்டுங்க. இதை கூட கொடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. இது பரமாத்மா சொல்லி கொடுங்க, அவ்வளோதான். பேங்க் பேலன்ஸாகவே இருந்து சரியான ஓடுறதை விட புண்ணிய காரியங்களுக்கு செலவு பண்ணி போட்டுமே, அப்படி யோசிங்க. சரியா? ஸோ அவங்க சொன்னது இது உண்மைதான். நம்ம வந்து வெளி உலகம் மாதிரி ரொம்ப கிராண்டா வந்து சமூக சேவை பண்றது இல்லை பிரம்மகுமாரிகள். ஆனால் பிரம்மகுமாரிகள் பண்றது தான் இருக்கிறதுலே பெரிய சேவை. சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்றதுக்கு பரமாத்மாவுக்கு உதவியா இருக்கிறது, ரைட் ஹேண்டா இருக்கிறது. இந்த சேவையை வந்து உலகத்துல வேற யாரும் பண்றது கிடையாது. அதனால நம்ம பண்ற சேவையை பொறுத்த வரைக்கும் நமக்கே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நாங்கள் 10 வருஷமா யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கோம், வெளி உலக மக்களுக்கு அவ்வளவு தெரியாது, நமக்கு தெரிஞ்சதுனால தான் டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். இது யாராவது ஒருத்தருக்கு உதவியா இருந்துன்னு வச்சுக்கலாம், அது பெரிய புண்ணிய காரியம்ல, அது தெரிஞ்சுதானே பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதனால இவங்க சொன்னது கரெக்டு. ஆனா நம்ம ரொம்ப கரெக்டான இடத்துல இருக்கோம். உலகத்தில் யாருமே பண்ணாத பெரிய சேவை பண்றதுனால தான் நமக்கு வந்து 21 பிறவிக்கு 2500 வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது.
வேற எந்த ஒரு சேவை பண்ணாலும் சரி உங்களுக்கு 21 பிறவிக்கு வராது, வரவே வராது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.